ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பாத்ரூம் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போதும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? எப்படின்னா 2 டேஸ்க்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுவோம், இல்லைனா 1 வீக்குக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுவேன். நான் இப்போ வந்து ஒரு 4 டேஸ் ஆகுது நான் க்ளீன் பண்ணி, ஏன்னா வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. நான் அப்பப்போ 2 டேஸ்க்கு ஒரு முறை கண்டிப்பாக நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இல்லைனா வந்து பாத்ரூம் ஸ்மெல்லும் வரும், ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக நம்ம கால் படிஞ்ச இடம்லாம் அப்படியே திட்டாக கரையாக இருக்கும். அதுக்காக வந்து நான் டூ டேஸ்க்கு இடையில நான் எப்பொழுதுமே தேய்ச்சி விட்டுறது உண்டு. இப்போ வீடியோக்காக தான் 4 டேஸ் நான் வந்து க்ளீன் பண்ணாமலே வச்சுருந்தேன். எப்படி வெள்ளையே பூத்து இருக்கு பாருங்கள். நான் இருக்கிற இடம் வந்து உப்பு தண்ணி. எப்படி தான் க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த டைல்ஸு சரியாக தெரியல. இது க்ளீன் பண்ண என்ன பண்ணோம் அப்படின்ட்டுனா 2 ஸ்பூன் வந்து கோலமாவும் நல்லா சளிச்சிக்கோங்க. சளிக்கலைன்னா அந்த கல் வந்து அந்த அடைப்பில் போய் அடைச்சிக்கிச்சுன்னா தண்ணி போகாது. அதுக்காக நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அடைப்புங்கிறதே அடைச்சிக்காது. அது மாதிரி 2 ஸ்பூன் வந்து நான் வந்து சளிச்ச கோலமாவு எடுத்திருக்கேன். அதோட 1 ஸ்பூன் வந்து ரின் பவுடரில் சர்ஃபெக்ஸ், நீங்கள் துணிக்கு என்ன பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 லெமனு, அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக ஒரு தண்ணியில் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்க வேண்டியது தான். இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் திட்டாக வெள்ளையாக இருக்கோ அந்த இடம்லாம் நல்லா தெளித்து விட்டுடணும். தெளித்து விட்டுட்டு நம்ம எப்பொழுதும் யூஸ் பண்ண ப்ரஷ்ஷாகவே இருக்கட்டும், இல்லை வாறுகோல் இருந்தாலும் பரவாயில்ல, தெளித்து விட்டுட்டு அந்த வாறுகோலெல்லாம் எங்கே பார்த்தாலும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுற வேண்டியது தான். எங்கெங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கும் அங்கங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் தான் அது வந்து எங்கே பார்த்தாலும் பரவி அந்த அழுக்கு, அந்த ஒயிட்டாக உள்ள உப்பு கரை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுக்கும். தின்னும்பாங்கள்ல, அது போல் சொல்லலாம். அது மாதிரி எடுக்கும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா அது போல் ஸ்க்ரப் பண்ணி எங்கே பார்த்தாலும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணலாம். சரி, வெயிட் பண்ணாலே நமக்கு வந்து அந்த நுரையெல்லாம் போயிடும். நுரையெல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணி வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஊற்றி விட்டுடலாம். அதோடு இல்லை, நம்ம டைல்ஸ் வால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள், இந்த பாருங்கள் வெள்ளையாக தெரிச்சிருக்கும். நம்ம குளிக்கிறோம்ல, தெரிச்ச தண்ணி வந்து அங்கங்கே உப்பு கரையாக வெள்ளையாக இருக்கும். அதோட நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறோன்னா அந்த சோப்பும் தெரித்து அங்கங்கே நிறையவே இருக்கும். அது பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு நின்று குளிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல திட்டாக இருக்கும். அதுவுமே அசிங்கமாக தான் இருக்கும் இந்த டைல்ஸு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, நான் எப்பொழுதும் குளிக்கிற நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று புதுசு வாங்கிட்டு பழசை நான் தூக்கி போட மாட்டேன், அதை வச்சுப்பேன். ஏன்னா இது போல் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணால் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். நம்ம கையை போட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை போட்டு தேய்ச்சா நல்லாவே க்ளீன் ஆகிடும். அதுக்காகவே நான் அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அது க்ளீன் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்புகள்லாம் சுத்தமாக போயிடும். நான் இது போல் தான் ட்ரை பண்ணுறேன். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கிது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படி ஒரு பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சு பாத்ரூமே. புதுசாக டைல்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அந்த இடுக்கெல்லாம் வந்து இந்த சிமெண்ட்டு போட்டு அடைப்பாங்க இல்லையா, அதுதான் அது திட்டாக இருக்கே ஒழிஞ்சு சைடில் கரை இல்லை பாருங்கள். எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரப்பை நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அந்த பாருங்கள், நான் கழுவிடமும் அது எப்படி மாவு மாதிரி வருது பாருங்கள். அந்த உப்புகுது தண்ணி மாவு மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நான் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அலசி விட்டுறேன். நான் அலசி விட்ட பிறகு பாருங்கள், இந்த பாருங்கள், அந்த செவரு க்ளீன் பண்ண இல்லையா வால், இப்போ க்ளீன் பண்ண இடம் எப்படி இருக்குது பாருங்கள். பக்கத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து க்ளீன் பண்ணாத இடம், இது க்ளீன் பண்ண இடம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதோட இல்லை, பக்கத்தில் வந்து வாஷ் பேஷன் இருந்துச்சு, அதையும் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டேன். இது மாதிரி நான் எப்பொழுதுமே இதே மெத்தடில் தான் செய்வேன். ஒரே டைமாக முடிச்சிருவேன் நான் எல்லா வேலையுமே. அந்த பாருங்கள், அந்த வால்லையும் நல்லா தேய்ச்சி விட்டு இது போல் செஞ்சு பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இதுக்குன்னு நீங்கள் வெளியில் போய்ட்டு கெமிக்கல் கலந்த லிக்யூட் வாங்கி வச்சுட்டு காசை போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த மாதிரி வீட்டில் எப்பொழுதும் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் தானே. எக்ஸ்ட்ரா நம்ம போய் கடையில் போய் வாங்கிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ரின் பவுட்ரு, கோலமாவு வாசலில் போடுறது, அதோட பேக்கிங் சோடா சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேக்கிங் சோடா, லெமனு சாதங்களால் வச்சுருப்போம் எப்போதுமே இல்லையா. இந்த ஒரு 4 பொருளை வச்சேன்னு எப்படி சூப்பராக க்ளீன் பண்ண பார்த்தீங்களா. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.